ஹலோ வியூவர்ஸ். ஸோ போன வீடியோ பார்ட் ஒன் வந்து இது வரைக்கும் பார்த்துருப்போம். அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பேஜ் உங்களுடைய டிஎன்ஏ 2025 உங்களுடைய ஆன்லைன் லாகின்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த நீங்கள் வந்து கல்லூரி பேரை கொடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த கல்லூரிய கோட் நம்பர், இந்த 4 டிஜிட் கோட் நம்பர் தெரியும், அந்த கோட் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணலாம். இல்லை ஒரு பிரான்ச், எந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் நீங்கள் வேணும்னா அந்த பிரான்ச் நேமை கொடுத்து ஃபில்டர் பண்ணலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ டிஸ்ட்ரிக்டை கொடுத்து ஃபில்டர் பண்ணலாம். இல்லைனா கேட்டகரி ஆஃப் காலேஜ், எந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் காலேஜோ அந்த கேட்டகரி ஆஃப் காலேஜை கொடுத்து ஃபில்டர் பண்ணலாம். இதை பற்றி இன்டெப்த்தாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு அலாட் பண்ண அந்த முதல் 3 நாட்களில் செய்ய வேண்டிய வேலைகள் இதுதான். ஸோ நீங்கள் சாய்ஸஸை கரெக்டாக பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் முன்னாடியே லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சொன்னோம். 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. உங்களோட ட்ரீம் காலேஜஸ்ஸு மேபி ப்ராபபிளாக இருந்தால் எது ஓகே, அல்லது கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருங்கிற மாதிரி 3 கேட்டகரியாக பிரித்து நம்பர் ஆஃப் காலேஜ் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட்டு கையில் எப்பயுமே வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து நிதானமாக யோசித்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அவசரப்பட்டு தவறான கைடன்ஸ் யார்கிட்டையாவது கேட்டு அல்லது யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வச்சிட போகிறாங்க. அது பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் பண்ணுங்கள், வேறு யார்ட்டையும் கொடுக்காதீங்க. தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க ஏற்கனவே ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க, அவர் ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லிட்டு யாரும் நம்பி கொடுத்துடாதீங்க. தவறுதலாக அவர்களுடைய தேவைகளுக்கு உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நிறைய நடக்குது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. அதனால் காஷியஸாக பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் ஹெல்ப் வேணால் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிஎஃப்சி சென்டர் போனீங்கன்னா உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அங்கே கூட நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. இப்போது எக்ஸாம்பிள் காலேஜ் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த காலேஜ் நேம் நீங்கள் ஜஸ்ட் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாவே இந்த மாதிரி லிஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ்னால் நீங்கள் அந்த காலேஜ் நேமை டைப் பண்ணிங்கன்னா அந்த காலேஜ் நேம் டைரெக்டாக வந்துடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், காலேஜ் கோடு, உங்களுக்கு காலேஜ் கோடு தெரியுங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணவே உங்களுக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிச்ச வரிசையாக காலேஜ் கோடு வைஸாக நீங்கள் கூட செலக்ட், உங்களுக்கு காலேஜ் கோடு நல்லாவே தெரியும், இந்த காலேஜ் தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன், அந்த காலேஜ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்த காலேஜ் கோட் நம்பர் வச்சு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோர்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த அந்த கோர்ஸுடைய நேமை டைப் பண்ணி கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்டில் பர்டிகுலராக உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நீங்கள் கூட ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது கேட்டகரி ஆஃப் காலேஜ். காலேஜ் என்ன மாதிரியான கேட்டகரி, கவர்மெண்ட் காலேஜா, எய்டட் காலேஜா, ஓகேங்களா, அன்அனிஸ்ட் டிபார்ட்மெண்ட் காலேஜா எப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி டைப் ஆஃப் காலேஜ் அந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். உதாரணத்துக்கு நான் ஒரு சாம்பிள் பாருங்கள். நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்னு நான் டைப் பண்ணோடனே அந்த காலேஜ் கோட் நம்பர் தானாக வந்துருச்சு. டிஸ்ட்ரிக்கும் கேட்டகரியும் பாருங்கள் தானாக ஃபில்அப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பாருங்கள், நான் ஆப்ஷன் 1 தான் கொடுத்தேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரின்னு கொடுத்தேன். கொடுத்த உடனே அந்த காலேஜுடைய கோட் நம்பர் தானாக ஃபில்அப் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதே மாதிரி அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அது என்ன கேட்டகரி ஆஃப் காலேஜுங்கிறது தானாக ஃபில்அப் ஆயிடுச்சு. நான் ஃபில்அப் பண்ணது ஒரு டேட்டா தான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்யலாம், அந்த காலேஜை பிரான்ச்சை செலக்ட் பண்ணலாம். இப்போ கீழே பாருங்கள், இங்கே கீழே நீங்கள் இந்த பாட்டம் எண்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த இடத்துல நான் அந்த காலேஜ் செலக்ட் பண்ணோடனே இங்கே பாருங்கள், அந்த காலேஜில் கூடிய கோர்சஸ் இங்கே சைடில் காமிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர் கிருஷ்ணகிரி, அதனுடைய கோட் நம்பரு. இப்போ இங்கே என்ன பாருங்கள், பிரான்ச் நேம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அதில் ஓசியில் எத்தனை சீட் காலியாக இருக்குது, பிசியில் எத்தனை சீட் காலியாக இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே எக்ஸாம்பிள் எடுத்த கேண்டிடேட் வந்து பிசிங்கிறதுனால பிசி கோட்டா மட்டும் தான் காட்டும். ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி ரவுண்டில் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டியில் எத்தனை சீட் வேக்கண்டாக இருக்குன்னு காட்டும். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா நான் சாய்ஸ் ஃபில்அப் பண்ண உட்காரும் போது எனக்கு இந்த பர்டிகுலர் கல்லூரியில், உதாரணத்துக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் ஓசியில் 9 சீட்டும் பிசியில் 14 சீட் காலியாக இருக்குது. கீழே பாருங்கள், அதே மாதிரி இசிக்கு இங்கே ஏதோ 2 1ன்னு காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட்டு தானாக வந்துடும். அந்த காலேஜில் எத்தனை கோர்சஸ் இருக்கோ அத்தனை கோர்சஸுக்கும் லிஸ்ட்டு வந்துடும். எத்தனை சீட்ஸ் காலியாக இருக்குங்கிறது வந்துடும். நீங்கள் தேவைன்னா அதில் போய் சாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன பாருங்கள், எக்ஸாம்பிள் நான் வேறு காலேஜ் கொடுக்குறேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செட்டிக்கரை போஸ்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறேன். அது கொடுத்தோன்னா அது பாருங்கள் கோட் நம்பர் மாறிடுச்சு, டிஸ்ட்ரிக்ட் மாறிடுச்சு. இங்கேயும் சாய்ஸில் பாருங்கள், இந்த காலேஜில் இசிஇயில் ஓசியில் எவ்வளோ சீட்டு, பிசியில் எவ்வளோ சீட்டு, எப்படி ஒவ்வொன்றா தெரியாது.
மூணாவது எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த செட்டிக்கரை காலேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் போய் ஒரு சாய்ஸை கிளிக் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ஒரு சாய்ஸ் ஒன்று வேறு கொடுத்துட்டேன். இதை கிளிக் பண்ணுறேன். நான் கொடுத்தது எத்தனாவது சாய்ஸ் இங்கே காட்டிடும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நான் இங்கே பர்கூர் காலேஜில் மெக்கானிக் இன்ஜினியரிங் கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், பர்கூர் நான் ஏற்கனவே செலக்ட் பண்ண பர்கூர் காலேஜில் எலக்ட்ரிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இந்த 4 பிரான்ச்சில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன செய்கிறேன், எனக்கு மெக்கானிக்கல் சேரணும், இந்த பர்டிகுலர் மாணவருக்கு மெக்கானிக்கல் வேணுங்கிறனால அதை செலக்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதுனால சாய்ஸ் ஒன்னு அது எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி என்ன செய்கிறாரு அவர், அடுத்தது இந்த காலேஜில் இதை செலக்ட் பண்ணுறாரு. ஸோ சாய்ஸ் 2 வந்துருச்சு. இதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டே போகிறாரு. ஓகேங்களா? இப்போ காலேஜ் கோடை வச்சு எதை வச்சு செலக்ட் பண்ணுறாரு, ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ பாருங்கள், யூனிவர்சிட்டி பார்ட் இது வந்து ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கிறாரு, சாய்ஸ் 3. பார்த்தீங்களா? இப்படி கொடுத்துட்டே போகிறோம். சாய்ஸ் பண்ணி எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் உங்களுக்கு பாருங்கள், சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் இங்கே சேவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வெறும் மறுபடியும் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் மோர் சாய்ஸஸ் கொடுத்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு எல்லாமே சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க, போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற லாக் மை சாய்ஸ் அதை கொடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பாருங்கள், நான் ஃபோர்த் இதெல்லாமே சாம்பிள் உங்களுக்கு காமிச்சிருக்கு. இது வந்து பாருங்கள் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா? எல்லாமே இப்படி கொடுத்துட்டே வரும். பண்ண பிறகு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆக்ஷன் இருக்குது பாருங்கள். அதாவது பாட்டம் ரைட் ஹேண்ட் கார்னரில் பாருங்கள், ஆக்ஷன் போட்டு இங்கே கொடுத்துருக்கா. அதாவது இது 1ஆம் நம்பர் ஆப்ஷன், இதுதான் 1. இது மேலே மேலே கொண்டு போக முடியாது. அதனால் பாருங்கள், இந்த மேலே போகிற பட்டன் ஆப்ஷன் வந்து வந்து டிசேபிள் ஆகிருக்கு. ஆனால் என் ஆப்ஷன் 1 இது வேண்டாம், இதை வந்து வேறு ஆப்ஷன் கீழே கொண்டு, இது வந்து நான் 3வது ஆப்ஷனாக 5வது ஆப்ஷனாக மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் இந்த ஆப்ஷன் கீழே இறங்கிட்டே வரும். ஸோ இல்லை வேறு ஆப்ஷன் நீங்கள் மேலே கொண்டு போனால் மேலே கொண்டு போகலாம். இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் டெலீட் பண்ணால் டெலீட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஆப்ஷன்ஸை எப்படினாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய ஆப்ஷன்ஸை. டவுன்லோட் நவ், டவுன்லோட் மீ சாய்ஸஸில் டவுன்லோட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று டவுன் ஆகும். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வரும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 16 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. இவர் வந்து மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் கோர்ஸை தான் செலக்ட் பண்ணுறாரு. அதனால் இவர் ஒரு 16 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. சாம்பிள் கொடுத்துருப்பாரு, நம்பர் ஆஃப் காலேஜ் லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. சைடில் பார்த்தீங்களா 16 வருது. இந்த பக்கம் பாருங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் கொடுத்துருக்கு. அதாவது நீங்கள் உங்கள் சாய்ஸ் 1 என்ன, அதுக்கு அந்த காலேஜுடைய கோடு என்ன, எந்த காலேஜு, என்ன பிரான்ச்சு, இதுதான் ஆப்ஷனில் வரும். இதுதான் நீங்கள் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகி வரும். ஓகேங்களா? டவுன்லோட் ஆகி வந்த பிறகு நீங்கள் ஓகே ஃபைனல் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா, இதுக்கு மேலே நான் பண்ண போகிறதில்ல எந்த சேஞ்சுனா, நீங்கள் என்ன செய்யணும், இந்த ப்ளூ கலரில் பாருங்கள் லாக் மை சாய்ஸஸ் இருக்கா, இந்த லாக் மை சாய்ஸஸ் பட்டனை கொடுத்துருங்க. இது எப்போ கொடுக்கணும், 3rd டேக்குள்ளார கொடுக்கணும். ஓகேங்களா? 3rd டேக்குள்ளார கொடுக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இந்த மேலே பாருங்கள் ஒரு பாப்பப் வரும். நீங்கள் பிடிஎஃப் எடுக்க போகிறீங்க, கிராஸ் செக் பண்ணிவிட்டு மிஸ் மேட்சாக இருந்தால் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடும். ஸோ நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே வரும். ஸோ இங்கே ஒரு ஒரு வார்னிங் சிம்பிள் வந்த பிறகு நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். அது உங்களோட டவுன்லோட் பேஜஸோ எங்கே நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்க அங்கே சேவ் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அவசியப்பட்டால் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை 1க்கு 2 தடவை நல்லா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்னால் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதனால் எல்லோரும் உட்காந்து சேர்ந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் கொடுத்த இந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆப்ஷன்ஸை லாக் பண்ணுங்கள். லாக் மை சாய்ஸஸ் லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் லாக் பண்ணிடுங்க. 3rd டே 5 மணி, 3வது நாள் ஈவினிங் 5 மணி, மாலை 5 மணிக்குள்ளார இதை நீங்கள் பண்ணி ஆகணும். 5 மணிக்கு நீங்கள் பண்ண மறந்துட்டீங்க, இல்லை சார் நான் 5 ஓ கிளாக் பண்ணலான்னு நினச்சேன், சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளம் ஆகி போச்சு என்னுடைய சிஸ்டம், இல்லை வந்து இங்கே நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை, ஆட்டோவாக லாக் ஆகிக்கும். நீங்கள் கொடுத்த ஆப்ஷன் ஆட்டோவாக லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் காஷியஸாக பண்ணுங்கள். உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கல்லூரிகளை பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணி யாருடைய தூண்டுதலோ யாருடைய தவறான கைடன்ஸும் வாங்காமல் நிதானமாக பொறுமையாக பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுடைய எதிர்காலம். கிட்டத்தட்ட அடுத்த உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற ஒரு 40-50 வருஷ வாழ்க்கைக்கு பித்திட போகிற 4 வருடங்கள். இது வந்து ஒரு முதலீடு மாதிரி.
ஏற்கனவே இந்த போன பார்ட் ஒன்ல சொல்லியிருப்பேன். பேரண்ட்ஸ் உங்களை நம்பி ஃபீஸுங்கிற பணத்தை முதலீடு செய்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய அடுத்த 50 வருஷ வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுடைய 4 வருடங்களை முதலீடு பண்ணுறீங்க. 4 இயர்ஸ் ஆஃப் டைம் முதலீடு பண்ணுறீங்க. ஸோ முதலீடு பண்ணால் எப்படி இருக்கணும்? லாபகரமாக இருக்கணும். எந்த ஒரு முதலீடும் நஷ்டமானு நம்ம நினைக்க மாட்டோம். ஸோ லாபகரமாக இருக்கணும். நல்ல செழிப்பாக இருக்கணும்னா நிதானமாக உட்காந்து புரிஞ்சு யோசித்து அவசரப்படாமல் பண்ணுங்க. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறோம், உங்களுக்கு எந்த கைடன்ஸ் வேணாலும் எங்களை அப்ரோச் பண்ணணுனாலும் அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக இவர் தப்பாக கைட் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்கள். எதுக்கு சந்தேகம்? யார் பிரச்சனையும் வேண்டாம்னா டிஎஃப்சியை கூட நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கோர்சஸ் சம்மந்தமான சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த சேனல் இருக்குது. இது லாஸ்ட் இயருக்காக எனக்கு ரெடி பண்ணுது. இந்த வருஷமும் அதே தான். இதில் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் ரிப்பீட்டாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு கோர் இன்ஜினியரிங் சம்மந்தமாக தான் அதிகமாக நாங்கள் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஐடி செக்டாரை பற்றி நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் கோர் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை மெக்கானிக் இன்ஜினியரிங் இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸும் கொடுத்துருக்கோம், இல்லைன்னு சொல்ல வரல. பட் உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன் எந்தெந்த பிரான்ச்சஸுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோஸை நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, சாய்ஸஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு ஐடியா கிடைக்கும், கிளாரிட்டியான ஒரு ஐடியா கிடைக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய சாய்ஸஸ் விடுங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம். இப்போ போட்டிருக்க இந்த வீடியோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 எல்லாருக்கும் பொதுவான ஒரு பொருத்தமான வீடியோ தான். உங்களுக்கு மேற்கொண்டு எந்த விதமான கைடன்ஸ் வேணாலும் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். எங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எங்களுடைய யூடியூப் சேனலான யூடியூப்பில் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே @CG by ஜிகேன்னு போட்டிங்கன்னா கிடச்சிரும். அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸில் அதுவும் பர்டிகுலராக மாணவர்களாகிய உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், ஒரு நல்ல எதிர்காலம் காத்துட்ருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்ருக்கு. இன்ஜினியரிங் ரொம்ப அருமையான படிப்பு. தவறான மக்களுடைய தவறான தூண்டுதல்னால தான் இது தப்பு, இது படித்தா வேலை கிடைக்காதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஜினியரிங் என்றைக்குமே எவர்கிரீன் ஒரு கோர்ஸு. எல்லா கோர்ஸுமே தான். இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, எல்லா விதமான கோர்சஸும் எவர்கிரீன் கோர்சஸ் தான். சரியான முறையில் சரியான கல்லூரிகளை தேர்ந்து செஞ்சு சரியான பாடத்திட்டத்தை தேர்வு செஞ்சு நம்ம படித்தோம்னா எந்த படிப்பாக இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம மிக சிறப்பான ஒரு உயரத்தை அடையலாம். அதுக்கு பொறுமை, நிதானம், கவனம் ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டோட, தன்னுடைய ஆசையோட நீங்கள் அனைவரும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் சிறப்பாக செய்யணும்னு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் புதிய வீடியோவில் உங்களை சந்திப்போம் என்று மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டேக் கேர்.